ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவிஜானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. உடையவர் ராமானுஜருக்கும் பித கற்புவான் இடறிச் சேரும் நல்வளம் சேர் பழனத்திருக்கோளூரில் இருந்த பெண் பிள்ளைக்கும் நடந்த சம்பாஷணத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 8ஆம் வார்த்தையான தந்தை எங்கே சென்றானோ துருவனைப் போல என்பதையும் 3 எழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவைப் போல என்று 9வது வார்த்தையும் அனுபவிக்க இருக்கிறோம். ஆதி மனிதர்களான ஸ்வயம்புவ மனு சதரூபா தம்பதியருடைய மகன் உத்தானபாதன். அவனுக்கு 2 மனைவிகள். சுனீதி என்பவளின் மகன் துருவன், சுருச்சி என்ற இளையவளின் மகன் உத்தமன். சுருச்சியிடம் கொண்ட மோகத்தால் சுனூதி திரஸ்கரிக்கப்பட்டாள். எனினும் தன் கஷ்டம் ஒரு நாள் கட்டாயமாக மாறும் என்று அதீத நம்பிக்கையுடன் ஹரி தியானத்தில் மூழ்கியிருந்தாள். ஒரு நாள் துருவன் தன் தம்பி உத்தமன் தந்தையின் மடியில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து தானும் அப்படி விளையாட ஆசைப்பட்டு தந்தை மடியில் உட்கார, சுருச்சி, துருவா இறங்கு, நீ தந்தை மடியில் உட்கார தகுதியற்றவன், அதற்கு ஆசைப்பட்டால் போய் ஹரிபஜனம் செய்து என் வயிற்றில் வந்து பிறந்தாயானால் உனக்கு தந்தை மடிகிட்டும் என்று கடிந்துரைக்க, சத்திரிய குமாரனான துருவன் மிகுந்த ரோஷத்துடன் அழுது கொண்டே தன் அன்னையிடம் ஓடினான். நடந்தவற்றை கேள்வியுற்ற சுனீதி பகவான் ஹரியை பிரார்த்தித்து, துருவா, வாடா கண்ணா, யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ வேண்டாமடா, தந்தை மடியில் உட்கார வேண்டும் என்ற அழலாமா? உன் சிற்றன்னை உனக்கு நல்லதையே கூறியிருக்கின்றாள். கண்ணா, ஜெகத்பிதாவை தேடி அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் பார் என்கிறாள். அப்படியென்றால் ஜெகத்பிதா எங்கே என்று 5 வயது துருவன் வினவ, குரு காட்டி கொடுப்பார் என்று கூறி ஹரியை தேடி கிளம்பின குழந்தையை சுனூதி மகா விசுவாசத்துடன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாள். உன் பிள்ளை உன்னை தேடி வருவான் என்று தன் பிள்ளையை ஹரியிடம் மானசீகமாக ஒப்படைத்துவிட்டு ஹரி ஜபத்தில் மூழ்கினாள். பகவானும் தேவரிஷியான நாரதரை துருவனுக்கு மார்க்கதரிசியாக அனுப்புகிறார். நாரதர் துருவனிடம், குழந்தாய், எத்தனையோ ரிஷிகளெல்லாம் அசாத்தியமாக தபாஸ் பண்ணியும் ஹரியை பார்க்க முடியாது என்று கஷ்டப்படுகிறார்கள். நீயோ சிறுபிள்ளை, அரச மாளிகைக்கு திரும்பி போய்விடு என்கிறார். துருவனும், நான் ஹரியை, ஜெகத்பிதாவான ஹரியை பார்த்தே ஆக வேண்டும், அவர் எங்கே இருக்கிறார், எனக்கு வழியை காட்டுங்கள் என்று கேட்க, துருவனுடைய வைராக்கியம் நிச்சல புத்தியை பார்த்து நாரதர் தானும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசித்து பகவானை ஆபாத சூடம் எப்படி தியானிக்க வேண்டும் என்ற முறையை சொல்லிக் கொடுத்து நேரே பிருந்தாவனத்தில் உள்ள மதுவனம் சென்று தபஸ் பண்ணு, பகவான் உன்னை பார்க்க வருவான் என்று உபதேசம் பண்ணினார். ஆச்சாரிய உபதேசத்தையே பற்றாக கொண்டு முறையாக தபஸ் செய்த பலனாக பகவான் ஹரியும் இச்சிறு 5 வயது பாலகனுக்கு கட்டுப்பட்டு விட்டான். 5 மாதங்களில் துருவனின் இதயத்தில் அந்தர்யாமி காட்சி கொடுத்தான். எதிரே நேரே பகவான் வந்தபோதும் துருவனுக்கு தெரியவில்லை. உடனே அந்தர்யாமி பகவான் மறைந்தார். அந்தர்யாமியாக அனுபவித்தவனை காணோமே என்று திடுக்கிட்ட துருவன் கண்களை திறந்து பார்க்க, கோடி சூரிய பிரகாசத்துடன் வைஜெயந்தி வனமாலையுடன் சாக்ஷாத் மன்மதனாக அத்யத்புதனாக நின்ற ஹரியை பார்த்து ஒன்றும் சொல்லத் தோன்றாமல் திகைத்து நின்றான். பகவான் தானும் பாஞ்சஜன்யத்தை எடுத்து துருவனின் கன்னத்தில் தடவினான். உடனே துருவன் ஞான மலர்ச்சியுடன் யோ அந்த பிரவிச்சிய என்று தொடங்கி ஸ்தோத்திரம் செய்கின்றான். பகவான் 35,000 ஆண்டுகள் அரசாட்சி செய்து துருவ மண்டலத்தில் துருவ நட்சத்திரமாக விளங்குவாய் என்று கடாட்சித்தான். தந்தை எங்கே என்று ஜெகத்பிதாவையே அடைந்த துருவனுடைய இப்படிப்பட்ட பரமபக்தி அடியேனுக்கு இல்லையே சுவாமி என்று அந்த பெண் பிள்ளை கதறுகிறாள். ராமானுஜரும் துருவ பக்தி சித்திக்கட்டும் என்று அவளை மானசீகமாக ஆசீர்வதிக்கின்றாள். 9வதாக 3 எழுத்து சொன்னேனோ சித்திரபந்துவைப் போல என்கிறாள். அரசனால் தேசப்பிரஷ்டம் பண்ணப்பட்ட அடர்ந்த காட்டில் வசித்து வந்தவன் சத்திரியர்களில் அதமனான சித்திரபந்து.
ஆனாலும் எப்பேற்பட்ட மகாபாபியும் கிருபாசாகர சிந்துவான பகவான் திருத்தி பணிகொள்வானன்றோ? மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் என்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். ஒரு நாள் சத்திரபந்து வசித்து வந்த காட்டுப்பகுதிக்கு வந்தார் ஒரு ரிஷி. சூரிய வெப்பம் தாங்காது நீர் வேட்கையால் அங்கிருந்து ஓர் நீர் நிலையில் நீர் அருந்தச் சென்ற அந்த ரிஷி புதர் சேற்றில் மாட்டிக்கொண்டார். தன்னால் மீண்டு வர முடியாமல் அக்கம் பக்கத்தில் ஒருவரையும் காணாது கோவிந்தா கோவிந்தா என்று நாமபலம் செய்து கொண்டிருக்க, பகவானது கருணா விசேஷத்தால் சித்திரபந்து அங்கு வந்து அவர் மாட்டிக்கொண்டிருந்ததை பார்த்து பக்கத்தில் இருந்த ஒரு கொடியை அறுத்து தண்ணீரில் எரிந்து அதை பிடித்து கொண்டு அங்கிருந்து மீண்டு வாருங்கள் என்கிறான். ரிஷி தானும் மீண்டு வந்து, அப்பா ரொம்ப நல்லது, என்னை காப்பாற்றினாயே என்று கூறவும், இல்லை இல்லை, நான் கொள்ளை புரியும் மிக மோசமானவன் என்று கூறினான். சரி, பரவாயில்லை, நீ உன் தொழிலை பண்ணும்போது எப்பவும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே பண்ணு என்று உபதேசித்தார். அப்படியே சித்திரபந்துவும் சதா சர்வகாலமும் ஏதோ அந்த ரிஷி சொன்னாரே என்று கிண்டலாக கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே தன் ஜீவனத்தையும் நடத்தி வர, அந்த நாம ஜபத்தை அண்ட கொண்ட மகிமையால் தானே கொள்ளை அனைத்தையும் பிடிக்காது போயிற்று. முதலில் நாம ஜபத்தை கிண்டலாக ஆரம்பித்தவன் ஒருவேளை இதுவே நல்லது பண்ணுமோ என்ற சந்தேகத்துடன் பிறகு படிப்படியாக பழக்கத்தினாலும் ஆசையினாலும் நம்பிக்கையாலும் ஜபித்து கொண்டே இருந்து பரகதியான மோட்சத்தை அடைந்தான். இப்படி சித்திரபந்துவை அடியொற்றி வைத்தமானதி எம்பெருமானையே அனவரதமும் ஜபித்து தியானம் செய்ய பாக்கியம் இல்லாதவளாக அடியேன் இருக்கின்றேனே என்று பெண் பிள்ளை புலம்ப, எம்பெருமானார் தானும் சித்திரபந்துவைப் போல உனக்கும் நாம ஜபம் சித்தியாகக் கடவது என்று அருளினார். இந்த அனுபவத்தை மற்ற நாட்களில் மறுபடியும் காண இருக்கிறோம். அதுவரை நமஸ்காரம்.